DG Film Company, Magnus Productions, Sabaris Sangamitra Soumya அன்புமணி தயாரிப்பில் SP சக்திவேல் இயக்கத்தில் குணாநிதி நடிக்கும் அலங்கு டிசம்பர் 27 முதல் திரையரங்குகளில். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தமிழ்நாடு அரசாங்கம் உள்ள வரலாங்கிறதுக்கான போட்ட மசோதாவை கையெழுத்து போடாம கவர்னர் வச்சிட்டு இருக்காரு. தமிழ்நாடு அரசாங்கம் உள்ள வரக்கூடாதுன்னு போட்டிருக்காருல்ல. எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் நான் வந்து கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினராக இருந்தேன். கொஸ்டின் பேப்பர் லீக் ஆச்சுன்னா கவர்மெண்ட் போய் கேட்பீங்களா? யூனிவர்சிட்டி சம்பந்தப்பட்ட வேலை, துணைவேந்தரோட உத்தரவு எல்லாம் போக முடியாது. பேசிக் இது. ஆக இவங்க நடத்துற போராட்டத்துக்கு பதில் சொல்ல வேண்டியது கவர்னர். அரசாங்கம் போராட்டம் எங்க நடத்தினாங்க? இவங்க எல்லாரும் வள்ளூர் கோட்டம் தான். வள்ளூர் கோட்டத்துக்கும் அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு என்ன சம்பந்தம்? கவர்னர் மாளிகை முன்னாடியில் நடத்தணும். IITயில் நடந்ததுங்க பாலியல் வழக்கு நடந்து பெண் தற்கொலை பண்ணிட்டாங்க. அப்ப இந்த கட்சியெல்லாம் எங்க போனோம்? அவருக்கு தான் நம்ம விஜய் மனு கொடுக்குறாரு. அறிக்கையிலேயே வாழ்க்கை நடத்திக்கிட்டு புதுசாக ஒரு கார் வாங்கியிருக்காரு, அதுக்கு இம்போர்ட் டியூட்டி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அதுக்காக போயிருப்பாரு. இதுக்கு முன்னாடி அவர் வழக்கு போட்டது அதுக்கு தானே போட்டார். சம்பவம் நடந்து 10 நாள் ஆகி போச்சுங்க. இவ்வளோ நாள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? எனக்கு வந்திருக்கிற வேதனை என்னன்னா, நான் திமுக ஓட்டு போடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அந்த பெண்ணுக்காக நீ போகலை, இதை வச்சு என் கட்சியை எப்படி வளர்த்த முடியும்னு அந்த பெண்ணினுடைய துர்பாகியத்தை உன்னுடைய விளம்பரமாக்கி அதை காசாக்க பார்க்குறேன். இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி அவர் என்ன சொன்னார்? ஒரு வாரத்துக்கு 70 மணி நேரம் உழைக்கணும், கடுமையாக உழைக்கணும், அப்போ தான் இந்திய பொருளாதாரம் வளரும், தேசம் உயரும், பொருளாதாரத்தில் முன்னேறிடும். மக்களுக்குன்னு அவசரத்து போயிட்டாங்க. அவ்வளோ. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள். வணக்கம் சார். அண்ணா பல்கலைக்கழகம் மாணவிக்கு குடும்பம் நடந்துருச்சு, இது மாதிரி நடக்கக்கூடாது, இதை கண்டித்து நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம்னு ஒவ்வொரு கட்சிகளாக ஆர்ப்பாட்டம் நடத்திக்கிட்டே வராங்க. தமிழக அரசும் நாங்கள் எடுக்க வேண்டிய நடவடிக்கை எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? என்ன பண்ணுங்கிறாங்க? பாதுகாப்பு இல்லை. சரி, என்ன பண்ண? பாதுகாப்பு என்ன கொடுக்குறது? இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த இதை தவிர வேறு என்னென்ன பிரச்சனைகள் நடந்து சொல்லுங்கள். எந்தெந்த வகையில் பாதுகாப்பு இல்லைங்கிறத வந்து பட்டியல் எடுத்து போட்டு கவர்மெண்ட்டுக்கிட்ட சொன்னால் அவங்க செஞ்சுட்டு போகிறாங்க. அதை விட்டுட்டு இத்தனை வருஷத்தில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்ததை மாத்திரம்தான் சொல்ல முடியுது. வேறு அதை என்ன பாதுகாப்பு இல்லை கேட்டு போச்சு. தமிழ்நாடு அரசாங்கம் உள்ளே வரக்கூடாதுன்னு அதை உள்ளே வரலாங்கிறதுக்கான போட்ட மசோதாவை கையெழுத்து போடாமல் கவர்னர் வச்சுட்டு இருக்கார். தமிழ்நாடு அரசாங்கம் உள்ளே வரக்கூடாதுன்னு போட்டிருக்காருல்ல. அப்புறம் எப்படி போவாங்க? தமிழ்நாடு அரசாங்கம் இந்த போராட்டம் வந்து கவர்னர் தான் பதில் சொல்லணும். தமிழ்நாடு அரசாங்கம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கவர்னர் தான் பதில் சொல்லணும். அவருக்குள்ள தான் அது இருக்குது. ஆக இந்த போராட்டம் கவர்னருக்கு எகேன்ஸ்டாக நடக்குது, அவங்க தான் பதில் சொல்லணும். ஆனால் அந்த பொண்ணே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிடுச்சு, அதனால தான் அவங்க போனாங்க. இல்லாட்டி போனால் பதிவாளர் தாங்க அதை கம்ப்ளைண்ட் பண்ணணும். நான் பதிவாளராக இருந்தவன். சென்னை மருத்துவக் கல்லூரி பல்கலைக்கழகமாக இருந்தபோது, நிகர்நிலை பல்கலைக்கழகமாக இருந்தோம், நான் ரெஜிஸ்ட்ரார். இப்போது நான் பல்கலைக்கழகத்தில் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் நான் வந்து கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினராக இருந்தவன். கொஸ்டின் பேப்பர் லீக் ஆச்சுன்னா கவர்மெண்ட் போய் கேட்பீங்களா? யூனிவர்சிட்டி சம்மந்தப்பட்ட வேலை. வீட்லேயே திருடு நடந்தால் கூட வீட்டில் இருக்கவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணால் தாங்க போலீஸ் வர முடியும். இல்லாட்டி போலீஸ் வர முடியாது. இல்லாட்டி அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க கம்ப்ளைண்ட் பண்ணணும். அந்த பெண்ணுக்கு புகார் கொடுத்ததுனால தான் அரசாங்கம் உள்ளே போச்சு. இல்லாட்டி அரசாங்கம் உள்ளே போக முடியாது. துணைவேந்தரோட உத்தரவுலாம் போக முடியாது. பேசிக் இது. ஆக இவங்க நடத்துகிற போராட்டத்துக்கு பதில் சொல்ல வேண்டியது கவர்னர், அரசாங்கம் இல்லை. ஆளுநரா? அவ்வளோதான். கவர்னர் ரவி தான் பதில் சொல்லணும். ரவியும் துணைவேந்தரும் தான் பதில் சொல்லணும். போராட்டம் எங்கே நடத்தினாங்க இவங்க? எந்த இடத்துல நடத்துகிறாங்க? எல்லாரும் வள்ளூர் கோட்டம் தான். வள்ளூர் கோட்டத்துக்கும் அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு என்ன சம்பந்தம்? கவர்னர் மாளிகை முன்னாடியில் நடத்தணும். அவருக்களை தான் நாங்கள் அந்த பல்கலைக்கழகம் இருக்குது. IITயில் நடந்ததுங்க பாலியல் வழக்கு நடந்து பெண் தற்கொலை பண்ணிட்டாங்க. அப்போ இந்த கட்சியெல்லாம் எங்கே போனாங்க? அதெல்லாம் பழைய கேஸ், அதெல்லாம் பேசாதீங்கன்னு சொல்லலாம், அது வேறு விஷயம். பொள்ளாச்சி பாலியல் வழக்கு நடந்தபோது இந்த கூட்டம் எங்கே போச்சு? இவங்க கூட்டம் தான் இருந்தாங்க. அவங்க இன்றைக்கி வரல அந்த கேஸ், நான் முடிவுக்கு வரலையே. அந்த குற்றவாளிகள் வரும்போதெல்லாம் 2 வாரில் கட்டிட்டு எப்படி ரேப் பண்ண பார்த்தியான்னு கையை காட்டிட்டு போகிறாங்க. எத்தனை பொங்கி எழுந்துட்டாங்களா இவங்கெல்லாம்? யார் இப்போ அதுக்கு யார் பதில் சொல்லணும்? சாத்தாங்குளத்தில் 3 பேரை தூக்கி போட்டானுங்களே, இன்றைக்கி வரல தான் வந்தது. CBI தான் பார்த்துட்டு இருக்குது. சொல்லுங்கள். இதெல்லாம் வந்து அரசாங்கத்துக்கு மேலே பழி போடலான்னு நினச்சிட்டு பண்ணுறாங்க. அரசாங்கத்துக்கு இதுங்க என்ன சம்மந்தம் இருக்குது? நீங்கள் சொல்கிறீங்க கவர்னர்கிட்ட தான் போய் கேட்கணும், கவர்னர் காரணம் அப்படின்னு சொல்கிறீங்க. அவர்கிட்ட தானே இப்போ விஜய் மனு கொடுக்குறாரு. விஜய் எதுக்காக போனார்னு யாருக்காவது தெரியுமா? 3 கோரிக்கை வச்சாராம். உங்ககிட்ட சொன்னார் அவர். அதுவும் இப்போ சந்திச்சதுக்கப்புறம் அறிவு வெளியே வந்துச்சு. யார் அறிக்கை கொடுத்தா? அவன் கட்சி ஆனந்த். அது அவன் புதுசே ஆனந்துக்கிட்ட கேட்கணும். உன்னை விஜய் கிட்ட கேட்டு தான் கொடுத்தியான்னு கேட்கணும். இவராக கற்பனை பண்ணி சொன்னார்னு அர்த்தம்.
எங்கள் பத்திரிகையாளரை சந்திக்க போனார் அவர். அதுக்கு வந்து தான் அறிக்கையிலே வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்காரு அவர். அதை தான் கேட்டாங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது? திரும்பி பாருன்னு ஒரு படம் வந்ததுங்க, கலைஞர் கதை வசனம் சிவாஜி நடித்த படம். ஒரு போலி தொழிற்சங்க தலைவராக ஒருவர் சிவாஜி. மில் தொழிலாளர் அவர் வேலை பார்க்க, அந்த மில் தொழிலாளர் வந்து வேலை நிறுத்தம் செய்கிறாங்க. தொழிற்சங்க தலைவர்கள் முறையில் நான் உடனடியாக இதை தீர்த்து வைக்கிறேன், அதுவரையில் ஸ்ட்ரைக் செய்யுங்கள், அதுவரையில் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவதற்கு தயாராக இருங்கள் சொல்லிட்டு உள்ளே போவார். உள்ளே போய் ஓனர்கிட்ட போவார். என்ன வந்திருக்க? பரந்தாமன் பேர். என்ன வந்திருக்க அப்படின்னு கேட்பார் முதலாளி. உன் பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறியா இல்லையார். என் பொண்ணை அதை கொலை பண்ணி போட்டாலும் போட்டுக்கணும், உனக்கு கொடுக்க முடியாது மாதிரி. மீண்டும் கேட்குறேன், இதெல்லாம் நீங்கள் இது பண்ணிங்கன்னா நான் தொழிலாளி தூண்டி விடுவேன் அப்படிங்கிறேன். நீ என்னவா பண்ணிக்க? வெளில வருவார். வாதாடினேன், போராடினேன், கெஞ்சினேன், கதறினேன், கண்ணீர் விட்டு அழுதேன், மனம் இறங்கவில்லை இந்த படுவாதக செயலுக்கு ஈடுபடுகின்ற இந்த முதலாளி, அதனால் உடனடியாக ஸ்ட்ரைக்கும்பார். உள்ளே என்ன பேசுன, வெளியில் என்ன சொன்ன? கவர்னர்கிட்ட நீ போன, ஃபோட்டோ எடுத்துக்கிட்ட, என்ன பேசுனப்பா? இதைத்தான் பேசுனியா? இல்லை ஒன்று அமலாக்கத்துறையில் ஒன்று மிரட்டுறாங்கன்னு ஏதாவது சொல்லிவிட்டு வந்தியா? யாருக்கு தெரியும்? என்னத்துக்கு போனேன்னு யாருக்கு தெரியும்? என்ன ஆதாரம் இருக்குது? மக்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இது அவருக்கு இன்னும் சினிமா விட்டு அவர் வரலிங்க. அங்கே தான் வந்து பேசுகிறதுக்கு டப்பிங் வாய்ஸ் யாரோ கொடுத்துருவாங்க, பின்னணி பாடுறது யாரோ ஒருத்தர் பின்னணி பாடிடுவாங்க, ஸ்டண்ட்டு வேலைக்கு டூ போட்டு முடிச்சுடுவாங்க. க்ளோஸ்அப் ஷாட் மாத்திரம் வந்துட்டு போயிட்டு இருந்தார். அதுமாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காரு அரசியல். க்ளோஸ்அப் ஷாட்டுக்கு வந்துட்டு போயிட்டார். மற்ற எல்லாம் டப்பிங் ஆர்டிஸ்ட்டு, ஸ்டண்ட் மாஸ்டர், மியூசிக் டைரக்டர் இவங்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு புஷி ஆனந்த் வந்து அவர் பேர் என்ன, புஷி ஆனந்தா, அவர் டைரக்ட் பண்ணிகிட்ருக்காரு. அந்த டைரக்ஷனில் ஓடிட்டு இருக்குது படம். இதெல்லாம் சரிப்பட்டு வராது. பொண்ணுக்கு இதனால் என்ன, அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு இதனால் என்ன தீர்வு கிடைக்கும்? அண்ணனாகவும் அரணாகவும் இருப்பாங்கிறார். அண்ணனாவும் அரணாவும் இருக்கிறேன்னு பேசிக்கிட்டு இருந்தால் என்ன பிரயோஜனம்? கவர்னர்கிட்ட போய் பேசினேன்னு அதுக்கு ஆவணை செய்வேன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாம்ல பத்திரிகையாளர்கிட்ட. அது கூட அறிக்கை வருது. டப்பிங் ஆர்டிஸ்ட்டு இன்றைக்கி வரல, அவர்கிட்ட இருந்து ஒரு வார்த்தை வரலையா? என்னத்துக்கு போய் பேசினாருங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது? நான் சொல்கிறேன், அவர் வந்து இப்போ வருமான வரியிலேருந்து எனக்கு விலக்கு அளிக்கணும், புதுசாக ஒரு கார் வாங்கியிருக்காரு, அதுக்கு இம்போர்ட் டியூட்டி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அதுக்காக போயிருப்பார். இதுக்கு முன்னாடி அவர் வழக்கு போட்டது அதுக்கு தானே போட்டார். ரோல்ஸ் ராய்ஸ் காருக்கு டேக்ஸ் கட்ட முடியாதுன்னு தான் வழக்கு போட்டார். அது மாதிரி ஏதாவது ஒரு வழக்குக்கு எக்ஸம்ஷன் கேட்கறதுக்கு போயிருக்கலாம். எதிர்கட்சிகள் தொடர்ந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. ரஜினிகாந்துக்கு நடந்தது தாங்க இவங்களுக்கெல்லாம் நடக்க போகுது. சினிமாக்காரங்களுக்கு ஒரே வார்த்தையை சொல்லிக்கிறேன். ஸ்டெர்லைட் ஆலையில் எல்லாம் செத்து மடிஞ்ச பிறகு, கொல்லப்பட்ட பிறகு ஒரு 10 நாள் கழித்து ரஜினிகாந்த் போனாருங்க. அப்போது ஒரு இளைஞர் கேட்டார், நீங்கள் யாருங்கன்னார். அந்த கேள்வியிலேயே ரஜினிகாந்த் மூஞ்சி இருண்டு போச்சு. நம்ம உலக புகழ்பெற்ற ஒரு சூப்பர் 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 ஸ்டார், ஆகாயத்தில் இருக்கிறவங்க சந்திரமண்டலத்தில் இருக்கிறவங்களாம் பார்க்குற அளவுக்கு பெரிய ஸ்டார், என்ன யாருன்னு கேட்டுட்டாருங்கிறது ஷாக்கில் அப்படியே நின்னார். நான் ரஜினிகாந்துங்கன்னார். சரி, இங்கே என்னத்துக்கு வந்திருக்கீங்கன்னார். ஸ்டெர்லைட் ஆலை அது நடந்து ரொம்ப நாள் ஆச்சுங்க, இப்போ எதுக்கு வந்தீங்கன்னு கேட்டார். பேசாமல் வந்துட்டார். அதுக்கப்புறம் தான் ரஜினி அரசியலுக்கு வரதை பற்றி யோசனை பண்ணிட்டார். இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்டாங்க நம்ம பதில் சொல்ல முடியாது, சினிமா செல்வாக்கு, சினிமா கவர்ச்சி வச்சுக்கிட்டு இதில் வந்துட முடியாதுங்கிறது அவருக்கு புரிஞ்சுது. இன்றைக்கி சினிமாவுக்கு வர, சினிமாவிலேருந்து அரசியலுக்கு வர நினைக்கிற அந்த கூட்டத்துக்கு நம்ம சொல்ல வேண்டியது தான், மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க. நாளைக்கு இது உங்களுக்கும் நடக்கலாம், ஜாக்கிரதையாக இருங்க, அவ்வளோதான். இப்போ இந்த பாமக இன்னைக்கு வந்து போராட்டம் மகளிர் அணி, அதுக்கு வந்து போலீஸ் அனுமதி மறுக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. கோர்ட்டு வந்து இதை ஏன் அரசியலாக்குறீங்கன்னு ஒரு கேள்வி எழுப்புது. அதுக்கப்புறம் இன்னொரு கேள்வி வந்து, போராட்டம் நடத்துபவர்கள் இந்த சமூகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு அளிப்போம் அப்படின்னு மனசில் கை வச்சு சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புது. அதான் கேட்கணும், இவங்க பாதுகாப்பு கொடுக்குறாங்களான்னு கேட்கணும். அதுக்கு எதுக்கு அரசாங்கம் தேவையில்லை. இந்த போராட்டம் பண்ணுறவங்க எதுக்கு, பாட்டாளி மக்கள் கட்சி தானே, அது அவங்க இந்த கட்சிக்குள்ளார உள்குழப்பம் வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஆகிப்போச்சு. அதை திசை திருப்புறதுக்காக அவருடைய மனைவி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இது இவங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு நடத்துகிற போராட்டம். பொண்ணு இந்த சம்பவம் நடந்து 10 நாள் ஆகிப்போச்சுங்க. இவ்வளோ நாள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? அதில் ஃபோனில் பேசும்பொழுது சார்னு அவர் பேசினார், கைது செய்யப்பட்டவர். யார் அந்த சார் அப்படின்னு வச்சு தான் யார் அந்த சார்னு போய் வைஸ் சான்சலர் கேட்டால் சொல்கிறாருங்க. வைஸ் சான்சலர்கிட்ட போய் கேளுங்க, இதுக்கு எதுக்கு கோர்ட்டுக்கு போகிறாங்க?
வைஸ் சான்சலர் ரெஜிஸ்ட்ரார் இப்போ கேட்டால் அவங்க யார் அந்த சார் யார் மேலே சந்தேகம் இருக்குது இன்றைக்கு ஒரு வைஸ் சான்சலர்கிட்ட ஒருத்தர் போய் கேட்கல. அதுக்காக நான் அவரை சம்பந்தப்பட்ட அதிகாரியிடம் பேசணும், அவர் தொலைபேசி எடுக்கவே இல்லை. அதுவாக அது போடணும் இல்லை, அதை கூட காணுங்க, அதை கூட காணுங்க. தலையங்க எழுதுகிற அளவுக்கு போயிடுறீங்க, வேக வேகமாக போயிடுறீங்க. அவள் துணைவேந்தர் மேலே தான் அவன் மேலே தான் தப்பு இருக்குதுங்கிறது வந்து தெளிவாக தெரிஞ்ச பிறகு அவரை பற்றி ஒரு வார்த்தை காணுமே. பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லை, இதை வச்சுக்கிட்டு அரசாங்கத்தை கவுத்த முடியுமான்னு பார்க்குறீங்க. சாரி, இப்போ எனக்கு வந்திருக்கிற வேதனை என்னன்னா, நான் திமுக ஓட்டு போடக்கூடாதுன்னு நினைக்கிறேன், திமுக தோக்கணும்னு நினைக்கிறேன். சரி, வேறு யாருக்கு ஓட்டு போடுவேன்னு பார்த்தாக்கா திருப்பி பார்க்குறேன், யாருக்கு போடுறது? எதிர்கட்சி தலைவர்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க, சாட்டை அடிச்சுக்கிட்டு கேலி கூத்தாக்குற ஆளுங்கள்லாம் அந்த எதிர்கட்சி தலைவராக தான் நம்ம என்னத்தை பண்ணுறது? அதிமுக இருக்குது, பாஜக இருக்குது, நாம் தமிழர் இருக்குது. யாருங்க வந்து போராட்டத்தை எங்கெங்கே நடத்தணும்? அதிமுகவாவது அட்லீஸ்ட் பழனிசாமியாவது இதில் போய் அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாடி நிறுத்து போராட்டம் நடத்துனாரு. இவங்கெல்லாம் வண்டூர் கோட்டத்துக்கிட்டே ஏன் போய் நிற்கிறாங்க? ராஜ்பவன் முன்னாடி போய் நின்று கைதாக வேண்டியது தானே, அதானே போராட்டம். இப்போ சம்மந்தப்பட்டவர் வந்து கவர்னர், அவரை விட்டுட்டு இருக்கிறவங்ககிட்ட எல்லாம் சண்டைக்கு போனால் என்ன அர்த்தம்? ஆக இதை வச்சு நீ பொழப்பு நடத்த பார்க்குற. போராட்டது அந்த பெண்ணுக்காக நீ போகலை, இதை வச்சு என் கட்சியை எப்படி வளர்த்த முடியும்னு அந்த பெண்ணினுடைய துர்பாகியத்தை உன்னுடைய விளம்பரமாக்கி அதை காசாக்க பார்க்குற. அப்போ கோர்ட்டு சொன்னது சரிதானா? விளம்பரத்துக்காக போராட்டங்கிறது வேற என்ன? 10 நாள் ஆச்சுங்க, இன்றைக்கி தான் ஞாபகம் வருதா? இன்றைக்கி தான் ஞாபகம் வருது. அது நாளைக்கு பாஜக நீதி பேரணின்னு ஆரம்பிக்கிறாங்களாம். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா தசை திரும்பிடுச்சு. இவங்களால் நியமிக்கப்பட்ட கவர்னரால் நியமிக்கப்பட்ட துணைவேந்தர் தான் பொறுப்புன்னவங்க, அதை திசை திருப்புற நிலைமைக்கு அப்போ அவங்க போயிட்டாங்க. இப்போ மாட்டிக்கிட்டு முடிக்கிறது எதிர்கட்சிகள், பாஜக கூட்டணியில் இருக்கிற கூட்டம், அதுதான் மாட்டிக்கிட்டு முடிக்குது. குற்றவாளியை 3 மணி நேரத்தில் பிடிச்சிட்டாங்க, வேறு என்ன பண்ண சொல்கிறீங்க? குற்றவாளி பிடிக்கலன்னு அர்த்தம் இருக்குது. குற்றவாளியை பிடிச்சதை பற்றி பேசல, அவன் யாரோ சார்னு சொன்னான், அதை வந்து தேச திருப்பறதுக்காக. அந்த குற்றவாளியை பற்றி ஏதாவது விசாரிச்சிங்களா? அவன் யாரையும் என்ன பின்னணின்னு விசாரிச்சிங்களா? அவன் சொன்ன சாரை பிடிச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த சார் நான் தான், இல்லை நீங்கள் தான். என்ன பண்ண போகிறீங்க? என்ன பண்ணுறதா இருக்கீங்க? அவனையும் கைது செய்யணும். அது அந்த சார் யாருங்கிறது வந்து அந்த அவனை பிடிச்சி ஓச்சாக்கா அவன் சொல்ல போகிறான். 10 நாளில் அவங்க கண்டுபிடிச்சிட்டு போகிறாங்க. அதுக்கு ஒரு போராட்டம் தேவையா? அரசியல் வத்தி போச்சுங்க. வத்தி போன அரசியல் வந்ததுனால தான் அவங்க எதை வச்சு போராடுறதுன்னு கூட தெரியாமல் எதிர்கட்சிகள் முடிக்கிறத நல்லா தெரியுது. இனிமேல் யாருக்கும் இந்த மாதிரி நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் போராட்டம். அது ரைட்டு, நியாயமான கேள்வி. இது வந்து நாட்டில் வந்து தமிழ்நாட்டில் மாத்திரம் இது நடக்காமல் தடுத்துடலான்னு முடிவெடுத்து இருக்கீங்க. தமிழ்நாட்டில் எத்தனை நடந்தது? பொள்ளாச்சி வழக்கு இன்றைக்கி வரல அந்த கேஸுக்கு முடிவு வரணும். பழனிசாமின்னு பதில் சொல்லலை, அதுக்கு பதில் சொல்லலை. வீடியோ எடுத்து விட்டானுங்க. இன்றைக்கி வரல என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க? அவங்க சுதந்திரமாக தான் சுற்றிட்டு இருக்காங்க. அக்ரிகல்ச்சர் மாணவிகள் 3 பேரை வந்து பஸ்ஸில் வந்து அவங்கள உயிரோடு எரித்து கொண்டாங்க. அந்த கொலையாளிகளை வந்து தூக்கு தண்டனை கொடுத்தாங்க. தன்னுடைய செல்வாக்கு பயன்படுத்தி விடுதலை பண்ணார்ல பழனிசாமி. அப்போ எங்கே போனீங்க? அவர் எப்படி போராட்டம் நடத்தலாம்? கேட்க வேண்டியது தானே. அப்போ கூட்டணியிலேருந்து பாஜக சொல்லுங்களேன், இவங்க தான் பதில் சொல்லணும். இதெல்லாம் வச்சு இதை நான் நியாயப்படுத்த வரல. ஒரு பல்கலைக்கழக கேம்பஸ் இருக்குது. அந்த கேம்பஸ் வந்து ஒரு 200 ஏக்கர் பெரிய இடம். அது உள்ளார ஒருத்தன் வந்து சர்வசாதாரணமாக வந்துட்டு போயிருக்கிறான். உள்ளேயே அந்த பெண்ணை துன்புறுத்தி இருக்கிறான். எப்படி நடந்தது? யார் பொறுப்பு? அங்கே இருக்கிற செக்யூரிட்டி, பல்கலைக்கழகத்துக்கு செக்யூரிட்டி இருக்க மாட்டாங்க. அவ்வளோ பெரிய கேம்பஸில் செக்யூரிட்டி இல்லையா? நம்ம காரெல்லாம் போனால் நிறுத்தி போடுறாங்களே, சட்டையெல்லாம் பேட்டெல்லாம் கழட்டி பார்க்குறாங்களே, அது எப்படி இருந்தது? நான் போயிருக்கேங்க, ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனேன். பட்ட அவஸ்தை இவ்வளோ தான் இல்லை. அத்தனை இது ஆடிட்டோரியம் வந்து 1.5 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்குது. வண்டி இங்கே நிறுத்திட்டாங்க. நான் இந்த வயசில் எங்கே 1.5 கிலோமீட்டர் எங்கே நடக்கிறது? பசங்கள்லாம் பிடிச்சி மெதுவாக நோண்டி போய் சேர்ந்துட்டேன். அந்த மாதிரி இருக்குது அந்த இடம். அந்த இடத்துல என்ன செக்யூரிட்டி வச்சுருக்கிறீங்க? செக்யூரிட்டி யாருடைய இன்சார்ஜ்? இப்போ இந்த கேம்பஸ் இருக்குதுங்க, இது ஒரு யூனிவர்சிட்டி. இது உள்ளார நடந்ததுன்னா நாங்கள் தான் பதில் சொல்லணும். இது உள்ள நடக்கிற எல்லா விஷயத்தையும் நாங்கள் தான் பதில் சொல்லணும். இங்கே இருக்கிறவங்க வந்து வெளியில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணாலுடைய அவங்க உள்ளே வர முடியாது. ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் கேளுங்க. திருவள்ளூர் மாவட்டம் வந்து விடுமுறை அனௌன்ஸ் பண்ணிச்சுன்னா
இது நாங்கள் தனியார் பல்கலைக்கழகம், நாங்கள் அதை வந்து அதை வந்து ஒபே பண்ணுங்கிற அவசியம் இல்லை, அவங்க சொன்னதை கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. கவர்மெண்ட்டுக்கும் எங்களுக்கு சம்மந்தம் கிடையாது. நாங்கள் லீவ் விடாமல் இருந்தோம் ஒரு விழாவுக்காக. கலெக்டர் வந்தாங்க, நான் உத்தரவை போட்டு நீங்கள் பாட்டு நடத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்தது, அப்போ யார் பொறுப்படுத்துக்கிறது? நாங்கள் லீவ் விடுன்னா விட்டுணும், அதுக்கப்புறம் நீங்கள் காலை வச்சிங்கன்னா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வராதா? ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? அதுக்கப்புறம் தான் அது வந்து எழுதப்படாத உத்தரவு, கலெக்டர் கேட்டுட்டு தான் போனாங்க. எங்கள் மேலே ஒன்றும் ஆக்ஷன் எடுக்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது அவங்களால. ஏன்னா வி ஆர் கம்மிங் அண்டர் கவர்னர், ஸ்டேட் மினிஸ்டர் யாரும் எங்களை ஒன்றும் பண்ண முடியாது. தனியார் இதுக்கு அது இருக்குது, அது வேறு விஷயம். அரசாங்கத்துக்கு அதே தான், அரசாங்கத்துக்கு அதே தான். இப்போ வந்து எங்களுக்கு வந்து ஏஐசிடி எல்லாம் வர்றாங்க, வந்து என்னென்னமோ பண்ணுறாங்க, இந்த தனியார் இது என்னமோ மிரட்டுறாங்க. அதே வந்து கவர்மெண்ட்டுக்கிட்ட, கவர்மெண்ட் பல்கலைக்கழகத்துக்கெல்லாம் அந்த ஒன்றுமே பண்ண முடியறது இல்லையா? ஏன்னா அந்த துணை வந்து என்ன பண்ணிக்க போ அப்படின்ட்டு போயிடுறாங்க, ஒன்றும் அசைக்க முடியாது. இதுக்கெல்லாம் பொறுப்பு இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த இந்த சம்பவத்துக்கு பொறுப்பெடுக்க வேண்டியது கவர்னர், துணைவேந்தர், அந்த பதிவாளர். இவங்க தான் பதில் சொல்லணும். இவங்க நடத்துகிற போராட்டம் பூரா அவங்களுக்கு எகென்ஸ்டாக தான் நடக்குது. அது இவ்வளோ நாள் ஆற போட்டு ஊற போட்டு நடத்துறது விளம்பரத்துக்காக பண்ணுறது. இவங்க கட்சிக்குள்ளே இருப்பார், பாட்டாளி மக்கள் கட்சி நடத்துறதுக்கு காரணம் அவங்க அப்பா அம்மா அடிச்சுக்கிட்ட சம்பவத்தை தசை திருப்பறதுக்காக போட்டுக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை, அது உள்கட்சி விவகாரம் தானே. உள்கட்சி விவகாரம்னா அசிங்கம் வந்து மேடைகளே அடிச்சுக்கிட்டாங்க. வீட்டுக்குள்ளார அடிச்சுக்கிட்டு இருந்தால் உள்கட்சி, வீட்டுக்கு விவகாரம். மேடையில் அடிச்சுக்கும் போது பொது மேடையில் இல்லை, கட்சி பொதுக்குழு தானே. கட்சி பொதுக்குழு மேடையில் தெரிஞ்சிடுச்சு, பப்ளிக்காக காட்டுறாங்களே. மீடியா முன்னாடி தானே அடிச்சுக்கிட்டாங்க, அத்தனை பேர் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தானே அடிச்சுக்கிட்டாங்க. அது ஒன்றும் அது ரகசியம். அதுக்கப்புறம் போய் பார்த்தா எல்லாம் சரியாயிடுச்சு. அதே அது இப்போ அதை காப்பாற்ற பாருங்க, யார் வேணாங்கிறா, யார் வேணாங்க. இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி அவர் என்ன சொன்னார், ஒரு வாரத்துக்கு 70 மணி நேரம் உழைக்கணும். நான் வாரத்துக்கு 5 நாள் தான் வேலை செஞ்சேன், அது ஃபெயிலியரு. 70 மணி நேரம் உழைக்கணும், கடுமையாக உழைக்கணும், அப்போ தான் இந்திய பொருளாதாரம் வளரும், தேசம் உயரும். மோடியெல்லாம் பாருங்கள் கடுமையாக உழைச்சிட்டு இருக்கிறார் அப்படிலாம் பேசியிருக்கிறார். உழைக்கிறதுங்கிறதுக்கெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு விளக்கம் இருக்குதுங்க. இப்போ நான் கூட தான் உழைச்சிக்கிட்டு இருக்கேன். காலையிலேருந்து ராத்திரி 12க்கு தான் தூங்குறேன், 4 மணி நேரம் தான் தூங்குறேன். அது உழைப்பு இல்லை, இப்போ வெட்டியாக பொழுதுபோக்காமல் உட்காந்துக்கிட்டு இருக்கிறது. நாராயணமூர்த்தி என்ன இவரே போய் கம்ப்யூட்டரில் ஆப்ரேட் பண்ணாரா? அந்த கம்ப்யூட்டர் ஏன்ப்பா வேலை செய்யலை? அவரை அந்த கோவிந்தசாமி கூப்பிட்டு பார்க்க சொல்லு. அந்த இதில் ஏன்ப்பா சுண்ணாம்பு சரியா இல்லை, நாராயணசாமி கூப்பிட்டு பார்க்க சொல்லு. இவர் பார்த்த வேலை அவ்வளோத்தான். இவர் போய் துடைக்கலை, இவர் போய் கம்ப்யூட்டர் ரிப்பேர் பண்ணல, இவர் கம்ப்யூட்டர் வாங்கிட்டு வரத்துக்கு போகலை, உத்தரவு போட்டுக்கிட்டு இருந்தார். வேலை வெட்டி இல்லை, முதல்ல போட்டு உத்தரவு போடுறாரு. முதல் போட்டது எப்படியோ போட்டாருங்க. அவர் மேலே ஆயிரக்கணக்கான குற்றச்சாட்டு இருக்குது. எங்கள் கல்லூரியில் அவங்கள அலோவ் பண்ணலையே நாங்கள் இன்ஃபோசிஸ் பசங்க வந்து அவர் நடத்தினாங்க. இங்கே வந்து இதுக்கு வந்தாங்க, கேம்பஸ் இதில் செலெக்ஷனுக்கு வந்தாங்க, பசங்க போகலை. ஏன்னா ஒரு அமௌண்ட்டை ஸ்டைப்பண்ட் மாதிரி கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டது பிறகு உங்கள் பேர் எழுதிடுவாங்க, என் பேர் எழுதிடுவாங்க, காந்தராஜ் அப்படின்னு எழுதிடுவாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு வேலை கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க, இவருக்கு ஒரு அமௌண்ட்டு கொடுக்கணும், கொடுத்தா தான் என்ன ரிலீஸ் பண்ணுவார். அப்படி தான் அவங்க பிழைச்சாங்க. அதில் தான் அவங்க மேலே அவங்கள பிடிச்சாங்க, அரெஸ்ட் பண்ணுறவர்களும் போனாங்க. 70 மணி நேரம் அப்படி தான் வேலை செஞ்சாங்க. டாக்டருங்கிற முறையில் சொல்கிறேங்க, நீங்கள் வேலை கொடுத்தீங்கன்னா நம்ம வேலை நேரத்தில் வந்து 2 மணி நேரம் வேலை செஞ்சதுக்கப்புறம் ஒரு காஃபி பிரேக் கொடுக்குறோம். 2 மணி நேரம் வேலை செஞ்ச பிறகு ஒரு லஞ்ச் பிரேக் கொடுக்குறோம். ஒரு 2 மணி நேரம் வேலை செஞ்சதுக்கு பிறகு சாயந்தரம் ஒரு காஃபி பிரேக் கொடுக்குறோம், வீட்டுக்கு அனுப்பிச்சிட்றோம். ஏன் அந்த காஃபி பிரேக் கொடுக்குறோம்? கண்டினியூஸாக 1 மணி நேரத்துக்கு மேலே நீங்கள் வேலை செய்ய முடியாது, உங்கள் மூளை வேலை செய்யாது. எனக்கு ஒரு ஆசிரியர் இருந்தாருங்க, PK கிருஷ்ணன்குட்டின்னு என்னுடைய ஆசிரியர். 3/4 மணி நேரம் கிளாஸ், 25 நிமிஷம் தான் எடுப்பார் கிளாஸ். 45 நிமிஷத்தில் 25 நிமிஷம் தான். 20 நிமிஷம் வந்து டிஸ்கஸ் தான் பண்ணுவார். என்ன சொல்லுவார்னா, ரிசீவிங் கெப்பாசிட்டி ஆஃப் த பிரெயின் இஸ் ஓன்லி 25 மினிட்ஸ். 25 நிமிடங்களுக்குத்தான் மூளை விஷயங்களை கிரகித்து கொள்ளும். அதற்கு பிறகு அதை இதை ஓய்வுக்கு தேவை, அதுக்கு அதால் முடியாது. அப்போ எது சொன்னாலும் சத்தம்தான், அவன் அங்கே இருக்க மாட்டான், ஆள் இருப்பான், அவன் மனசு எங்கேயோ இருக்கும். பாடிலி ப்ரெசன்ட், மென்டலி ஆப்சன்ட்னுவாங்க.
70 மணி நேரம் வேலை செஞ்சேன். சரி, உன்னால் என்ன பெரிய சாதனைகளை சாதிக்க முடிஞ்சது? இந்திய பொருளாதாரம் வளருங்கிறாரு. இந்த பொருளாதாரம் உன்னால் எப்படி வளர்ந்துச்சு சொல்லுங்கள். 70 மணி நேரம் எல்லாத்தையும் உழைச்சாக்கா அந்த பொருளாதாரம் வளர்ந்து என்ன பண்ண போகிறீங்க? பொருளாதாரம் வளர்ந்து அதனால் என்ன லாபம்? அந்த எனக்கு என்ன லாபம்? அதெல்லாம் என் குடும்பத்தையும் பார்க்க முடியாது, யாரையும் பார்த்துக்க முடியாது. அதை சம்பாரித்து என்ன பண்ண போகிறேன்? என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னு அவனை பார்த்துக்கிறதுக்கு என்னால் போக முடியாது. என் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு பார்த்துக்கிட்டு போக முடியாது. ஒரு கல்யாண காட்சிக்கு போக முடியாது. அப்புறம் எதுக்கு நான் சம்பாதிக்கணும்? என்ன அது பொருளாதாரம் வளர்ந்து பொருளாதாரம் வளர்ந்தால் மக்கள் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கிறது அங்கே பொருளாதார வளர்ச்சிக்கு அடையாளம். அங்கே சில சமயத்தில் சொல்லுவோம், இசிஜி பிரமாதமாக இருக்குது, எக்ஸ்ரே நார்மல், இஇஜி நார்மல், பிளட் கவுண்ட் நார்மல், யூரின் நார்மல், இது கேஸ்ட்ரைட்ராலஜி நார்மல், பேஷண்ட் செத்து போயிட்டாருங்க. லேப் ரிப்போர்ட்டு பிரமாதமாக இருக்குது. பொருளாதார வளர்ச்சி, தனி மனித வருமானம் இவ்வளோ இருக்குது. வாழ்க்கை எப்படி இருக்குது? தெருவில் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான். பொண்டாட்டி பொடியோட சந்தோஷமாக வாழ்கிறது தாங்க வாழ்க்கை. அதுக்கு தாங்க சம்பாதிக்கிறோம். வேலை செய்கிறதே தேவையான பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு தான். நீங்கள் சொல்கிறீங்க சம்பாதிக்கணும், பொண்டாட்டி பசங்களோட சந்தோஷமாக இருக்கிறது தான் வாழ்க்கை, 70 மணி நேரம் வேலை செய்கிறது என்ன அப்படின்னு சில உதாரணம்னா சொன்னீங்க. 2 மணி நேரம் வேலை, ஒரு டீ பிரேக்கு, அப்புறம் ஒரு லஞ்சு, அப்புறம் ஒரு டீ பிரேக்கு, அப்புறம் வேலை, அப்புறம் போயிடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னீங்க. செத்து போயிடுவோம் இல்லைடா. இதெல்லாம் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா, இப்போ தான் நாங்கள் கஷ்டப்பட்டு மருத்துவர்கள்லாம் சேர்ந்துட்டு தொற்று நோய்களெல்லாம் ஒழித்து வேக்சின்லாம் போட்டு பல மருத்துவ இதெல்லாம் பண்ணி 35 வயசாக 30 வயசாக இருந்தால் இந்தியனுடைய சராசரி ஆயுள் 65க்கு கொண்டிருக்கும். இந்த மாதிரி நாராயணசாமி மாதிரியான அறவே காட்டு முதலாளிங்க பேச்செல்லாம் கேட்டிங்கன்னா அவன் 25 வயசில் செத்து போயிடுவான். ஒர்க் லோடுன்னு ஒன்று இருக்குதுங்க. எதனால் நாங்கள் 40 வயசுக்கு மேலே ஜிம்முக்கெல்லாம் போகிறோம் ஏன் சொல்கிறோம்? அதுக்கு மேலே ஒர்க் லோடு ஏற்றுனீங்கன்னா செத்து போயிடுவான். பல நடிகர்கள் செத்து போனான். ஏன் செத்தான்? தேவையில்லாத அந்த ஜிம்மில் இருக்க தனக்கு வேணுங்கிறதுக்காக இந்த எக்ஸசைஸ் பண்ணு, அதை பண்ணு, இதை பண்ணு. நான் ஒர்க் லோடு ஹார்ட்டுக்கு ஒர்க் லோடு இன்றைக்கி போய் சேர்ந்துட்டானுங்க. உடம்பை நீங்கள் பெருசாக வர்த்திக்க முடியாதுங்க. மிருகங்கள்லாம் இருக்குது. அதான் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு கருத்தை இவர் சொல்கிறாரு, கௌதம் அதானி. உங்களுடைய யோசனையை என்னட்டு திணிக்கக்கூடாது, என்னுடைய யோசனையை உங்கள்கிட்ட திணிக்கக்கூடாது. 4 மணி நேரமும் குடும்பத்தில் செலவு பண்ணலாம், சந்தோஷமாக தான் இருக்கும். சில பேருக்கு 8 மணி நேரம் செலவு பண்ணால் தான் சந்தோஷமாக இருக்கும். இப்படிலாம் இருக்குது. அதுக்காக 8 மணி நேரம் நீங்கள் போய் மனைவிகிட்ட இருந்தீங்கன்னா மனைவி உங்கள்கிட்ட இருக்க முட்டா ஓடி போயிடுவா அப்படிங்கிறாரு. உண்மைதான். அதுலேயும் அளவு வச்சுக்கணுங்க. ஜெய்சங்கர் தான் ஒரு தடவை என்கிட்ட ஜோக் ஒன்று சொன்னார். நடிகர் ஜெய்சங்கர், அது பத்திரிகைலாம் வந்தது. ஒருத்தன் சொன்னானா, 2 நவாப் ராஜாக்களுடைய சேவகர்கள் பேசிக்கிட்டு இருந்தாங்களாம். எங்கள் ராஜாவுக்கு 300 ஒய்ஃபு அப்படின்னு. ஆனால் பல ஒய்ஃபை ராஜாவுக்கு தெரியவே தெரியாது அப்படின்னாலாம். இன்னொரு சேவகம் சொன்னானா, எங்கள் ராஜாவுக்கு 300 ஒய்ஃப் இருக்காங்க, பல ஒய்ஃபுக்கு ராஜாவே யாரும் தெரியாதுன்னாலாம். அது மாதிரி ஆகிடும். அதெல்லாம் அந்த தொழிலதிபர்கள் கொஞ்சம் கவனிச்சிக்கணும். நீ தான் உன் புருஷனான்னு உங்கள் மனைவி நினச்சிட்டு இருக்காளான்னு பார்க்கணும். அதையெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கும். அது உங்களுக்கு ஆஸ் அ செக்ஸாலஜிஸ்ட் உங்களுக்கு சொல்கிறாரு. நாராயணசாமி சொன்ன இது பிரகாரம் பார்த்திங்கன்னா ஒரு உதாரணம் தான் ஞாபகத்துக்கு வருது. ஃபாஸ்ட்டு ட்ரெயினில் உட்காந்துட்டு போகிறோம். உட்காந்துக்கிட்டு போனாக்கா வேலை ஸ்பீடாக போக முடியாது. ட்ரெயின் தான் ஃபாஸ்ட்டாக போகுது. நீயும் உள்ளே ஓடினா இன்னும் சீக்கிரம் போய் சேர்ந்துடலாங்கிற மாதிரி தான் அவர் சொல்லிகிட்டு இருக்கார். இந்த மாதிரி அவர் உழைச்சி அவரால் வரலைங்க. அந்த வேலைக்கு அந்த தொழிலாளிகள் உழைச்சாங்க. இவர் பணக்காரனாக இருக்கார். தொழிலாளி அவ்வளோ சக்கையாக புளியலாங்கிறதுக்கு முதலாளிங்கிற முறையில் அவர் கொடுக்குற ஐடியா. உடல் ரீதியாக மன ரீதியாக எல்லா வகையிலையும் பாதிக்கப்படுவாங்க. கொஞ்ச நாள் கழித்து அவன் 15 மணி நேரம் வேலை செஞ்சால் கூட உற்பத்தி திறன் அடியோடு பாதிக்கப்படும். நாடு பின்னோக்கி போயிடும். இன்னொரு வகையில் என்ன சொல்லணும்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மக்கள் பூரா சீக்கிரம் செத்து போயிடுவாங்க. பணம் நிறையா இருக்கும், மக்கள் இருக்க மாட்டாங்க. பொருளாதாரத்தில் நாடு வளர்ந்துருக்கும், மக்கள் எங்கே போனாங்கன்னு தெரியாது. அவ்வளோதான் இருக்கும். அதுதான் நாராயணசாமி. அதுதான் இந்த மாதிரி முதலாளிகள் யாரோ அவங்க உழைச்சி யாரோ தூக்கி விட்டு இந்த ஆளுங்கள்லாம் பேர் வாங்கிட்டு சுற்றுறாங்க. இவர் மேலே ஆயிரக்கணக்கான அலிகேஷன்ஸ் இருக்குது. இவருடைய கேம்பஸ் இன்றைக்கி அவங்க காணாமல் போயிட்டாங்க 2 பேரும். ஒரு காலத்தில் தூக்கி பிடிச்சிக்கிட்டு நின்னாங்க. இன்ஃபோசிஸ்னால் அப்படி இருந்தது. இன்றைக்கி இன்ஃபோசிஸ்கிட்ட யார் போகிறா? இன்றைக்கி அவங்க விழுந்துட்டாங்களே. எங்கள் கேம்பஸ்லாம்
அவங்க வந்தபோது மாணவர்கள் வரவே இல்லையோ, வேண்டாட்டாங்க. இன்ஃபோசிஸில் வேலை கொடுத்தா கூட வேணாட்டாங்க. ஏன்னா அது மாதிரி பேர் வாங்கினவங்க. அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட இப்படி தான் ஐடியா வரும். இதை வந்து யாரும் சீரியஸாக கேட்டுக்கிட்டு மாட்டிக்கூடாதுங்கிறது நம்முடைய இது. சர்ஜிக்கல் தியேட்டருக்குள்ளே போனோம்னா எப்போ ஆரம்பித்து எப்போ சர்ஜரி முடியும்னு தெரியாதுங்க. ஒரு எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் சர்ஜரி அதிகமாக வராது. ஆனால் ஒரு சில சர்ஜரியெல்லாம் பயங்கரமாக வராது. நாங்கள் தான் பண்ணணும், அதை அவங்க கூட அசிஸ்ட் பண்ணணும். நாங்கள் காலையில் 8 மணிக்கு போனோம்னா அது ரத்த குழாயில் வீக்கம் வரும். அதை வந்து அந்த வீக்கத்தை கட் பண்ணிவிட்டு ரத்த குழாயை சேர்த்துறது. அதை சேர்த்து அந்த ரத்தம் வந்து சரியாக சீராக போகிறத வந்து அஷ்யூர் பண்ணாமல் நாங்கள் வெளியே வர முடியாது. அந்த வெட்டுறதை வெட்டிடுவோம். வெட்டிட்டு ரத்த குழாயை இணைச்சி தையெல்லாம் போட்டுருவோம். போட்டுட்டு ரத்தம் ஒழுங்காக போகுதான்னு ஃப்ளோ பண்ண விடுவோம். அப்படியே போயிட்டுருக்கோம். அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்போம். டப்புன்னு வெடிச்சிக்கிட்டு வந்துடும், நிற்காது. காலையில் 8 மணிக்கு ஆரம்பித்தோம், நான் ராத்திரி 8 மணி வரலும் அது போராடி இருக்கும். இன்றைக்கி லேசர் டெக்னிக்கெலாம் வந்துருச்சு. ஒரு சீல் போட்டோம்னா 5 நிமிஷத்தில் முடிஞ்சிடுது. அன்றைக்கி கிடையாது. அந்த மாதிரி சூழ்நிலை எங்களுக்கு வேலை நேரமே கிடையாது. அதனால தான் எந்த டாக்டரும் 100 வருஷம் வாழ்ந்தவனே கிடையாது. போட்டுன்னு செத்து போவான். நாராயணசாமி சொல்கிற மாதிரி இதில் பார்த்திங்கன்னா நாடு சுபிட்சமாக இருக்கும், பொருளாதாரத்தில் முன்னேறும். ஏன்னா பல மக்கள் செத்து போயிடுவாங்க. அவ்வளோ பணம் மிச்சம் தானே, பொருளாதாரத்தில் முன்னேறிடும். மக்கள் எங்கன்னா அவங்க செத்து போயிட்டாங்க, அவ்வளோதான். கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.